அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் A.J. அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். தும்பா வளாகத்தினுடைய அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைக்கப்பட்ட விண்வெளி மையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இவையெல்லாம் செயல்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அந்த மனிதருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த ஒருங்கிணைப்பு மையத்திற்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் என்று பெயர் சூட்டப்பட்டது. புகழ்பெற்ற உளவியல் நிபுணர் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் இந்த மையத்தினுடைய முதல் இயக்குநராக பொறுப்பேற்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் உள்ள விமானப்படை நிலையத்தில் 1972 அக்டோபர் 8 அன்று ராட்டோ இயக்க முறை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. வழக்கமாக 2 கிலோமீட்டர் தூரம் ஓடும் பாதையில் வட்டமிட்ட பிறகு உயரே கிளம்பும் அதிக திறன் வாய்ந்த சுகாய் 16 ஜெட் விமானம் குறுகிய தூர 1200 மீட்டர் ஓட்டத்திற்கு பிறகு வானில் கிளம்பியது. சோதனை ஓட்டத்தில் 66வது ராட்டோ மோட்டாரை பயன்படுத்தினார்கள். இந்த செயல் விளக்கத்தை ஏர் மார்ஷல் ஷிவ்தேவ் சிங்கும் பாதுகாப்பு அமைச்சரினுடைய அப்போதைய அறிவியல் ஆலோசகர் டாக்டர் P.T. நாக் சௌத்ரியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்நிய செலவாணி இந்த முயற்சியால் மிச்சமானது என்று சொல்லப்பட்டது. பேராசிரியர் தவான் SLV திட்ட மேலாளராக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை நியமித்தார். VSSC இயக்குநரிடம் நான் நேரடியாக ரிப்போர்ட் செய்ய வேண்டும், நிர்வாகத்தை எப்படி நடத்தி செல்வது என்பது குறித்து ஒரு திட்டத்தை தயாரிப்பதுதான் டாக்டர் அப்துல் கலாமினுடைய முதல் வேலையாக அமைந்தது. திட்டத்தினுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று டாக்டர் பிரம்ம பிரகாஷ் என்னிடம் அறிவுரை கூறினார். ஒவ்வொருவரும் வேலை செய்து SLVயினுடைய ஒரு துண்டு பகுதியை உருவாக்கப் போகிறார்கள். முழுமையான SLVயை அடைவதற்காக நீங்கள் மற்றவர்களை நம்பியிருப்பது உங்களுடைய பொறுப்பு. ஏராளமானவர்களின் உதவியோடும் அவர்கள் மூலமாகவும் SLV லட்சியம் கைகூடும். அதற்கு அசாத்தியமான சகிப்புத்தன்மையும் பொறுமையும் டாக்டர் அப்துல் கலாமுக்கு தேவைப்படும் என்று அவர் பக்குவமாக விளக்கினார். நன்றி. மீண்டும் நாளை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம்.